இன்றைக்கி நம்ம வீட்டில் மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மாங்காவை தோல் சீவி எடுத்துருக்கேன். நான் ஒரு மாங்காய் தான் போட்டிருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக சிறு சிறுதெலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சீவி எடுத்துட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பட்டை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ நான் செத்துன மாங்காவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக லைட்டாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நல்லா பாதி ஸ்டேஜில் வெந்தோடனே இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இதுக்கு வெல்லம், கருப்பட்டி நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சுகர் தான் சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணி விட்டு வந்துடும். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்குங்க. சூப்பராக இருக்கும். நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இறக்கி வைக்கிற ஸ்டேஜில் அரை மூடி தேங்காவை திருவி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார், வத்த குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே இது நல்லா காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.